வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மன நிறைவு, மன மகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு ஏற்படும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதுக்கு எல்லாம் வல்ல அந்த இறைவன் உங்களோட துணை நீக்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராப வருடம் வைகாசி மாதம் 13ஆம் நாள் புதன்கிழமை, ஆங்கிலத்தில் 27/5/2026. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா காலையில் 6:22 வரைக்கும் ஏகாதசி திதியும் அதற்கு பிறகு துவாதசி திதியும் காணப்படுது. காலையில் 5:57 வரைக்கும் அஸ்த நட்சத்திரமும் அதற்கு பிறகு சித்திரை நட்சத்திரமும் காணப்படுது. நாள் முழுவதும் வியதிபாத நாமயோகம் காணப்படுது. காலையில் 6:23 வரைக்கும் பத்திரை கரணமும், மாலை 7:08 வரைக்கும் பவக்கரணமும், அதற்கு பிறகு பாலவக்கரணமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தீங்கன்னா காலையில் 5:57 வரைக்கும் மரண யோகமும், அதற்கு பிறகு சித்த யோகமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான சூழத்தை பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் பாலாகும். வடக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் பாலை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காலையில் 9:30 இருந்து 10:30 வரைக்கும், மதியம் 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நல்ல நேரமும், மதியம் 12:07 1:43 வரைக்கும் ராகு காலமும், காலையில் 7:27 9 மணி வரைக்கும் யமகண்டமும், காலையில் 10:34 12:10 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா வியதிபாத நாமயோகம் இருக்குது. வேதிபாத நாமயோகம்ங்கிறது பஞ்சபூதகங்களால் சபிக்கப்பட்ட நாமயோகம். திதி உங்களுக்கு நன்மையாக இருந்தாலும், வளர்ப்பிறை பத்திரை காரணம் இருந்தாலும், வேதிபாத நாமயோகத்தில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. இன்றைய நாளில் முழுக்க செய்ய வேண்டியது ஒன்று தான், உணவு தானம் நீருடன். நீருடன் நீங்கள் உணவு தானம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். இது பித்ருகளோட ஆசி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு. நான் எப்பவும் சொல்கிறது தான், மாதத்தில், அதாவது தமிழ் மாதத்தில் 4 நாட்கள் அப்படின்ற போது தமிழ் மாத பிறப்பு, அமாவாசை, வேதிபாத நாமயோகம், வைத்திருதி நாமயோகம், இந்த நாட்களில் நம்ம எந்த ஒரு புதிய காரியங்களும் செய்கிறத விட நம்ம தானம் கொடுக்கறது, அது உணவு தானம் நீருடன் கொடுக்கும்போது எங்களுடைய பித்ருக்களோட ஆசிகள் கிடைக்கும். அதே நேரத்தில் குலதெய்வத்தின் அருளும் கிடைக்கும். இதனால் எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல் நீங்கள் அது தொடர்ந்து 12 மாதங்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது பார்த்தீங்கன்னா 12 × 4 48 வரும். 48ங்கிறது நம்ம ஒரு மண்டலம் சொல்லுவோம். ஒரு மண்டலம் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யும் போது அது எங்களுக்கு சித்தியாகும். இப்போ 48 நாள் நாங்கள் தொடர்ந்து தானங்களை வழங்கும் போது எங்களுக்கு சில நன்மைகள் நடக்கும், எங்களோட கர்ம பதிவுகள் அழியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனுக்கு போகும். நான் எப்பவும் உங்களுக்கு சொல்கிறதான், பலன் பார்ப்பது எப்படி என்பது பல பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்கு. என்னடா காலையில் வந்தோடனே பலன் பார்க்குறது எப்படி, பலன் பார்க்குறது எப்படி ஒவ்வொரு நாளும் சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? இது நம்ம தொலைக்காட்சி வாயிலாக போகிறது. அடுத்தது காணொளி வாயிலாக வலைத்தளங்களில் போகுது. புதிய நபர்கள் பார்ப்பாங்க. இந்த புதிய நபர்களுக்கும் பலன் பார்க்குறது எப்படிங்கிறது சரியாக தெரிஞ்சால் மாத்திரம்தான் அவங்களால பலன் பார்க்க முடியும். இல்லைன்னா என்ன நடக்கும்? பிழையா பலனை பார்த்துட்டு என்ன தான் தூட்டுவாங்க. நான் ஒரு தப்பான ஒரு பலன் சொல்கிறவனா மாறிடுவேன். அவன் சொன்னாலே நடக்காது, பொய்க்காரனாக மாறிடுவேன். அப்போ அதனால நான் எப்பயுமே பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி தெளிவை கொடுத்துட்டு தான் பலன் சொல்லுவேன். என்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தாலும் அவருக்கு நிறைய தெளிவுகளை கொடுத்துட்டு தான் பலனுக்குள்ளே போவேன். இப்படித்தான் இந்த மாதிரி தான் எல்லாம் செயற்படுது. இதை நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு பலன் புரியுன்றது நான் சொல்லிட்டு தான் சொல்லுவேன். அதே மாதிரி நான் ஒரு வாஸ்து போனால் கூட ஒருத்தர் கேட்பார், இந்த இடத்துல நான் இதை கட்டுறதுக்கு இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல கட்டக்கூடாது, ஏன் கட்டக்கூடாது அப்படின்றது நான் எடுத்து கட்டக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். அந்த இடத்துல நீங்கள் கட்டினால், இந்த இடத்துல நீங்கள் இதை வைத்தால் இந்த விதமான பாதிப்புகளை உங்களுக்கு கொடுக்கும். என்ன மாதிரி நீங்கள் முடிவு பண்ணுறீங்க? ஏன்னா நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். உங்கள் வாழ்க்கை, உங்கள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயம். அது தெளிவையும் அறிவையும் கொடுக்கக்கூடிய இடத்துல நம்ம இறைவன் நம்மளுக்குள்ளாக இருந்து வேலை செய்கிறான். நான் இன்னைக்கு பேசுறது கூட நானாக பேசலை. இறைவன் எனக்குள்ள என்ன பேசணும்னு சொல்கிறானோ
அதை தான் பேசுகிறேன். சில நேரங்களில் எங்களுக்கே பேசிக்கிட்டு போகும்போது சில இடங்களில் இந்த வார்த்தை இந்த விஷயங்களை இன்னும் எப்படி சொல்லலாம், தெளிவாக சொல்லுப்படுதா அப்படின்னு பல விஷயங்களை நாங்கள் யோசித்து அந்த பதிலை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவாக பார்த்து தான் நம்ம ஒரு பதில் உங்களுக்கு தர முடியும். அதில் முதலாவது நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது உங்களுடைய லக்னம் என்னது. லக்ன பலனை பார்க்க ஆரம்பிங்க. லக்னம் என்ன சொல்லுது, லக்ன பலனை பார்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கு யாருக்குமே லக்னம் எத்தனை பேருக்கு தெரியும்னா 100% அல்லது 5% ஆட்களுக்கு தான் லக்ன பலன் தெரியும். அப்போ லக்ன பலன் தெரிந்தால் தான் பலன் கேட்க முடியும். ராசி பலன் கேட்கறது இல்லை. இப்போ ராசிக்கான பலன் கேட்டும் எந்த விதத்தில் உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கப்படல. அப்போ அதனால் லக்ன பலனை கேட்குறதுக்கு பாருங்கள். அப்போ லக்னத்தை முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளுங்க. லக்னத்தை எப்படி தெரிஞ்சுக்கொள்வது, உங்கள் ஜான ஜாதத்தை எடுங்க. ஜான ஜாதத்தில் ராசி கட்டத்தில் ஒரு இடத்துல லானா போட்டிருப்பாங்க, இல்லைன்னா கோடு போட்டிருப்பாங்க, ஒன்றுன்னு எழுதியிருப்பாங்க. அதுதான் லக்னம். அப்போ லக்னம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படியும் எனக்கு லக்னம் பார்க்க தெரியலை அப்படின்னா ஒரு இடத்துல விவரங்கள்னு போட்டிருப்பாங்க. அதில் கட்டாயம் ராசி லக்னம் நட்சத்திரம் கட்டாயம் இருக்கும். இன்னும் ஏனைய விவரங்கள்லாம் இருக்கும். ஆனால் ராசி லக்னம் நட்சத்திரம் கட்டாயம் இருக்கும். அது அப்பையும் உங்களுக்கு தெரியாதுன்னா பக்கத்தில் இருக்க ஜோதிடத்தை போய் கேளுங்க. இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்கள் மகாதிசை புத்தி என்ன நடக்குது, அது உங்களுக்கு சாதகமா பாதகமா, தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரம் இருக்காரா, ஒரு மகா திசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்கும், அது நடக்குதா, இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பலனை பார்த்தீங்கன்னா தான் அந்த பலன் உங்களுக்கு சரியான முறையில் ஒரு வழிகாட்டுறதா இருக்கணும். ஜாதகங்கிறது வழிகாட்டு. அந்த வழிகாட்டத்தை நீங்கள் எப்படி எடுத்து செயற்பட போகிறீங்கிறது தான் உங்களோட வாழ்க்கையில் இருக்குது. தடை வரும்னா அது தடை எதிர்மறையான ஒரு விஷயம் தடை வர இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், முன்னெச்சரிக்கையாக ரெடியாகணும், தயாராக இருக்கணும். தயாராக இருந்தீங்கன்னா இல்லை இங்கே தடை வரப்போகுது, அப்போ என்ன பண்ணணும், இந்த தடையை நான் எப்படி சமாளிக்கலான்னு ஒரு மாற்று வழியை யோசிக்கணும். இதுக்கு தான் இந்த ஜாதகம். அது தடைங்கிற தடை தானே, அது விதிக்கப்பட்டு தானே, விதிக்கப்பட்டது தான். பகுத்தறிவுன்னு நம்மளுக்கு இறைவன் கொடுத்துருக்குது. அந்த இறைவனோட ஒன்னிச்சு அல்லது எங்களுக்கு ஒரு குருநாதர் வழியில் நம்ம செல்லும் போது எங்களுக்கு அந்த தடை மாற்றப்படும். கர்ம வினை கழிவுகளை நம்ம போக்க முடியும், தடைகளை விட்டு விலகலாம். இதுக்கு தான் பரிகாரங்கள் இருக்குது. பரிகாரம் இப்போ கோடிக்கணக்கான ரூபாவை கொட்டி கொடுத்து செய்யக்கூடிய பரிகாரங்கள் மட்டுமே இல்லை, நிறைய பரிகாரங்கள் இருக்குது. உடல் பயிற்சி ஒரு பரிகாரம், தியானம் ஒரு பரிகாரம், தொண்டுகள் செய்கிறது பரிகாரம், இப்படி பல பரிகாரம் இருக்குது. இதுகள் நீங்கள் ஒரு நாளைக்கு செய்துட்டு வரும்போது கூட உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கர்ம வினைகள் தடைகள்லாம் நீங்கும். ரைட். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். முதல்ல மேசராசி அன்பர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்கிற போது தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் மூலியமாக நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சிடும். திருமணத்துக்கு வரன் தேடுபவர்கள், திருமண பேச்சுவார்த்தையில் இருப்பவர்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இது எல்லாமே நடக்குது உங்கள் முயற்சியால் நடக்கும். அதே மாதிரி தாய் சம்பந்தமான விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கும். உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க, ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்கணும் அல்லது ஒரு கல்லூரியில் படிக்கணும், ஒரு குறிப்பிட்ட துறையில் படிக்கணும், வாய்ப்பு இருக்கு. அது முயற்சி பண்ணால் நடக்கும். வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும், வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி இடத்திலே கருத்து வேறுபாடுகளுக்கு சரி செய்யணும், வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய உயர் அதிகாரிகள் அல்ல வாடிக்கையாளர்கள் இல்லை பங்குதாரர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பேசி அதை ஜெயிக்க வைக்கணும், உங்கள் முயற்சி சரியாக இருந்தால் வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்றதுக்கும் நீங்கள் சூரிய பகவான், மகாலட்சுமி, குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையானாக அமையும். அடுத்து ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே. நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு மட்டும் பொதுவானதில்லை, குடும்ப உறுப்பினருக்கு சேர்த்து சொல்கிறேன். சில விபத்துக்களை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும். சில விஷயங்களை தொலைக்கிறது, காணாமல் போகிறது, களவு கொடுக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழில் சார்ந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். கல்வி சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கடன் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நோய் நொடிகள் ஏதாவது தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை நாடுங்க. அசம்பந்த போக்கு பிறகு பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்க விடாதீங்க. உங்கள் குடும்பத்தில் யாராக இருந்தாலும்
உன்னுடைய வைத்தியர் நாடுங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த இன்சூரன்ஸ் சொத்து, தந்தை வழி சொத்துக்களில் சில தாமதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத சில விஷயம் நடக்கிறது, நீங்களும் கவனமாக இருங்க. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர், விநாயக பெருமான், குலதெய்வம், கருணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, திருமணம் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட வரன் தேடுறது, கல்யாண நிச்சயங்கள் பண்ணுறதுக்கு இருக்கிறது, திருமண நிச்சயம் பண்ணுறதுக்கு, திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விகாரங்கள் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கணும். வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க. முக்கியமாக குடும்ப சொத்துக்களுடைய பாகப்பிரிவுகளில் கூடவே கூடாது. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், அது மூத்த குழந்தையாக இருக்கலாம், இரண்டாவது குழந்தைகள் பொதுவாக சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வாடிக்கையாளர் பேசும்போது, கம்பெனி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சாதனை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பேசும்போது, உறவினர்கள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். காதல், களியாட்டம், கொண்டாட்டம், இந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி, குலதெய்வம், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடன் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு, தொழில் ரீதியாக வெளிநாட்டுக்கு போகணுமா வாய்ப்பு இருக்குது. ஏதோ விஷயத்தில் வெளிநாட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் வெளிநாட்டு வருமானங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நோய்கள்லேருந்து வெளிவர்றது வாய்ப்பு இருக்குது. வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்டத்தில் ஏதோ ஒரு முடிவு எடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. வாங்குறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, நீண்ட நாளாக ஒரு சிக்கல் இருந்துச்சு, அதெல்லாம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்கள் தொல்லை தீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி இடத்துல அந்நியோன்யங்கள் பெறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு பெருமூச்சியும், ஒரு நிம்மதி பெருமூச்சியும், மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் விநாயக பெருமான், பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், யோகாதிபதி வழிபாடுகளையும், ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாதத்தை கேட்குறது நன்மையை தரும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது. பாகப்பிரிவினை, முக்கியமாக சகோதரர்கள் இடையிலே, இளைய சகோதரர்கள் இடையிலே இருக்கக்கூடிய விஷயங்களை கவனமாக பார்த்துக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. முயற்சிகளுக்கு தடை இருக்குது. எதையோ எதிர்பார்த்து இது கிடைக்கணும் முயற்சி பண்ணிங்கன்னா சிக்கலில் மாட்டிக்கொள்ளுங்க. அதனால் கொஞ்சம் அமைதியும் பொறுமையாக இருங்க. அடுத்து காதல் விவகாரங்கள், களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. ஏதாவது பத்திரங்கள் பதிவு செய்கிறீங்க, ஒரு அனுமதி பெறதுக்கு செயற்படுறீங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணுங்கள், சரி பாருங்கள். பயணங்கள் போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை அவரோட அலைபேசி சரி அணைச்சி கேளுங்க. பார்க்க போகிறவர் செய்ய போகிற விஷயம் சரி வருமானு முடிவு பண்ணிட்டு போகிறது நன்மையை தரும். நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக. அடுத்து கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு குடும்ப சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும். அதுலேயும் முக்கியமாக தாய், அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை துணை, இவங்க விஷயத்தில் மிக 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 கவனமாக இருக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அவசரப்பட்டு எதையும் செய்யக்கூடாது. கையில் இருக்க பணத்தை கொண்டு போயிட்டு நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், முதலீடு செய்ய போகிறேன் கூடவே கூடாது. அது அசையும் சொத்தாக இருக்கலாம், அசையா சொத்தாக இருக்க மாதிரி இருக்க விட்டுருக்கு. தேவைப்பட்ட முடிவு எடுக்காது. மனக்குழப்பங்கள் இருக்கும், கவனமாக இருங்க. வாய் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையற்ற விஷயங்களில் பேசி விட்டுருக்கு. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு,
குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும், பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள் வழிபாடுகளையும், ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பார்த்த கேட்கறது நன்மை தரும். அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, உங்கள் முயற்சிகளுக்கு தடை. அப்போ என்ன நடக்கும்? உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகளை பூர்த்திகள் செய்ய முடியாது. அப்போ அதனால மனக்குழப்பங்கள், மனசோர்வுகள், எதை செய்தாலும் ஒரு குழப்பம், முடிவெடுத்தாலும் குழப்பம், செய்தாலும் குழப்பம் அப்படின்னு மாறி தம்பி தங்கைகள் விஷயத்தில் சில குழப்பங்களை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு, முயற்சிகளில் தடை உருவாகிறதுக்கு வாய்ப்பு, பயணங்களில் சிக்கல், வீண் விரைச்சல்கள், அலைச்சல்கள், வீண் விரயங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு. இதனால் கொஞ்சம் அமைதி நிதானமாக இருக்க, எதை செய்தாலும் கவனமாக யோசித்து செய்யும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், அவருடைய அதிபதி மகாலட்சுமி, செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான், இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, எதிர்பாராத விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத விஷயம் தான் தொடர்ந்து நடக்க போகுது. எப்படி? குடும்பத்துக்குள்ள ஒரு புதிய நபர் வர்றது, அது குழந்தையாக வடிவாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எதிர்பாராத ஒருத்தராக இருக்கலாம். எல்லாம் நன்மை. உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கிறது. நீங்கள் வெளிநாடு போகணும் முயற்சி பண்ணீங்க, நன்மை இருக்குது. கடல் கடந்து தொடர்போட ஏதோ ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் கைவிடுற சூழ்நிலை இது நினைக்கும் போது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது நடந்த ஒரு சிக்கல் உருவாகுன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. இன்று நாளாக ஒரு தொல்லை, ஒரு செலவு, விரயத்தை, நஷ்டத்தை சந்திச்சுட்டு இருக்கீங்க, அதுலேருந்து வெளியே வருவீங்க. ஒரு நிம்மதி, பெருமூச்சு. கடல் கடந்து ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டீங்க, அது நன்மையை தரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், குடும்பத்தில் பண வரவுகள், சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களோட மரியாதை, குடும்பத்தில் யாரோட சரி சண்டை சச்சரவு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அது உங்களுக்குள்ளே இருக்க அந்த மனவேதனைகள் தீர்ந்து நன்மைகள் உருவாக வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா, புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் காரண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக நீங்கள் இன்றைக்கு பொறுமையும் நிதானத்தையும் காக்க வேண்டியிருக்கும். எல்லாருக்குமே ஆள் மனசு, ஆசைகளும் அபிலாசைகளும் இருக்கும். ஆனால் அது நிறைவேறாத போது எங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மைகளை உருவாக்கி கொள்வது, அல்லது எங்களையே நம்மளே வருத்தி கொள்கிற சூழ்நிலைக்கு ஏற்படுறதுனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையும் அமைதியும் காக்கிறது நன்மையை தரும். நீங்கள் எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய வாழ்க்கை துணையிட்ட கொண்டு போய் திணிக்க பார்ப்பீங்க. அதனால அவங்களுக்கும் சில சிக்கல்கள் உருவாகும். 2வது திருமணத்துக்கு வரன் தேடுறவங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க. இந்த அவசரப்பட்டு அன்னை அக்கா சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கவனமாக இருங்க. அடுத்து இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கிறார். ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அவருடைய அதிபதி தட்சிணாமூர்த்தி, சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக வாழ்க்கையில் நிறையா பேருக்கு நிறைய விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் இருக்கும். அது முக்கியமாக சொல்லப்போனால், வெளிநாடு போகணும், பணம் சம்பாதிக்கணும், வியாபாரம் செய்யணும், இந்த மாதிரியான விஷயங்கள். இந்த விஷயங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் இன்றைக்கி கைகூடக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது. அதே மாதிரி செலவுகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, விரயங்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடற்கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயம் செய்ய நினச்சிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக வெளிநாட்டு போகணுன்னா வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகள், ஆண் குழந்தை வாரிசுகள் வாய்ப்பு இருக்குது. இந்நாளைக்கு பிறகு ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நாள், அதே நேரத்தில் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றிக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வாழ்க்கையில் நிறைய அபிலாசைகள் இருக்கும், விருப்பங்கள் இருக்குது. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. ஆசைகளையும் விருப்பங்களையும் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்தால் எந்த சிக்கலும் இல்லை. எதிர்பார்ப்புகள் அதிகமாக சிக்கல்கள் உருவாக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. எதிர்பார்த்த கல்வி, உயர்கல்வி,
சார்ந்த விஷயங்களில் சிக்கல்கள் உருவாக்க இருக்கு. அதனால் அவசரப்பட்டு கல்விகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தந்தை வழி உறவு, தந்தை சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அது மாதிரி குடும்ப வாழ்க்கை சார்ந்தும் எந்த முடிவும் எடுக்காது. முக்கியமாக சொத்து குடும்ப சொத்து, பாரம்பரிய சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், காதல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே நேரத்தில் இரண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்டவும் எந்த முடிவும் எடுக்காது. இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான், சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர குல தெய்வம் காட்ட யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நல்லாக அமையும். அடுத்து மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். முக்கியமாக சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா, குழந்தைகள், முக்கியமாக ஆண் குழந்தை, தந்தை, தாய், மக, வாழ்க்கை துணை, இவங்க விஷயத்தில் எல்லாத்தையும் கவனமாக இருங்க. அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். தொழில் சார்ந்த விஷயங்கள், வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, தொழில் செய்துக்கிட்டு இருக்க இடமா இருந்தாலும் சரி, வீட்டில் தூங்கிட்டே இருந்தாலும் சுற்றி முட்டி பாட்டுட்டு கவனமாக இருக்க சொல்லுங்கள். சில நேரங்களில் சிலது இழக்கிறதுக்கு, தொழிலில் நஷ்டங்கள், விபத்துக்கள், களவு போகிறதுக்கான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக, அமைதியாகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கு ஆஞ்சநேயர், சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு நாளாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.